ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1071. இங்கு உலக மக்களுக்காக தான் வாழ்ந்து காட்டிய பகவான் கிருஷ்ணரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் கம்சன் தனது தங்கையின் 8வது பிள்ளை தனக்கு யமனாவான் என கேள்விப்பட்டு அவளுடைய 7 குழந்தைகளை கொன்றுவிட்டான் அவன். இப்பொழுது தேவிக்கு 8வது குழந்தை பிறந்தது. இறைவன் அந்த குழந்தையை மாற்றிவிட்டான். ஆகவே தேவகி பெற்ற பிள்ளைத்தான் என்று மாற்றப்பட்ட குழந்தை கம்சன் தரையில் மோதிக்கொள்ள துணிந்தான். அப்போது அந்த மாய குழந்தை அவனுடைய பிடியில் இருந்து நழுவி ஓடிவிட்டது. விண்ணில் சென்று விஸ்வரூபம் எடுத்து பெண் வடிவத்தை தோற்றுவித்தது. பின் அந்த பெண் வடிவம் பேசியது. ஏ அறிவிலியே, நீ என்னை கொல்ல முடியுமா? நீ கொல்ல நினைத்தவன் வேறொரு இடத்தில் வளர்கின்றான். நீ போய் அவனை தேடி பிடித்து உன் முடிவை மாற்றிக்கொள்ள முடியுமானால் முயன்று பார் என சொல்லி விட்டு மறைந்து விட்டது. இப்பொழுது கம்சன் இதை கேட்டுவிட்டு முன்னிலும் அதிக பீதியும் கோபம் அடைந்து விட்டான். எனவே எல்லா இடங்களுக்கும் மாயையிலும் வல்லதான பூதனை முதலிய பலரை அனுப்பி, அதாவது பல ராட்சசர்களை அனுப்பி வைத்தான். மேலும் ஆங்காங்கு உள்ள குழந்தைகளை கொன்று வரும்படி செய்தான். அவர்களோ ஆயர்குடியில் வளர்ந்த தேவியின் 8வது பிள்ளையாகிய கண்ணனால் உயிர் இழந்து விட்டார்கள். இப்பொழுது கம்சனோ தான் அனுப்பிய யாவரும் பகவான் கிருஷ்ணரால் மடிந்து விட்டார்கள் என கேள்விப்பட்டான். மேலும் கண்ணனுடைய ஆற்றல் மிகுந்த குழந்தை விளையாட்டையும் கேள்விப்பட்டு தனக்கு கண்ணனே கூற்றுவனாக இருக்கக்கூடும் என நினைத்தான். எனவே கண்ணனையும் அவனுடைய அண்ணனான பலராமரையும் எப்படியாவது கொண்டு வந்து விடும்படி அக்ரூரர் என்பவரை அனுப்பி வைத்தான். அக்ரூரர் ஆயர்குடியை அடைந்தார். அங்கு வேய குழல் ஊதி பசுக்களை மேய்த்து கொண்டு இருந்தார் கிருஷ்ணர். இப்போது அவர்களோடு இனிய சொற்களை பேசி அளவலாவியபடி கம்சன் வாழ்கின்ற வடமதுரை பட்டினத்திற்கு அழைத்து கொண்டு வந்து விட்டார் அக்ரூரர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தர்தான் அக்ரூரர் ஆவார். இது இப்படியாக இருக்க பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுடன் தொடர்ந்து வந்த இடையர்குல சிறுவர்களோடு அந்த ஊரின் அழகை கண்டுகளிக்கும் பொருட்டு சுற்றி பார்த்து கொண்டு வந்தார்கள். அந்த சமயம் அவர்கள் இருவரும் அங்கு நிலையான காவலில் வைக்கப்பட்டு இருந்த ஒரு வில்லை கண்டார்கள். அதை காவல் புரிந்து கொண்டு இருந்த வீரர்களை பார்த்தார்கள். உடனே அவர்கள் வீரர்களை பயங்காட்டி துரத்திவிட்டு விரைவில் அதை எடுத்தார்கள். நான் பூட்ட அந்த வில் 2ஆக ஒடிந்தது. அது ஒடித்ததாலே பெரிய இடி விழுந்தது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. உடனே 4 பக்கங்கள் இருந்தும் அந்த இடம் நோக்கி போர் வீரர்கள் ஓடி வந்து இவர்களை தாக்க முற்பட்டார்கள். பாலகர் இருவரும் அந்த ஒடிந்த வில்லை கொண்டே அவர்களை அடித்து புரட்டி புறமுதுகு காட்டி ஓடும்படி செய்து விட்டார்கள். அதற்கு பின்பு அந்த இடத்தில் நின்று கொண்டே இருந்த குவாலையா பீடம் என்னும் யானையை கண்டார்கள். அதன் கொம்பையும் ஒடித்து தங்கள் தோள் மீது சாத்தி கொண்டார்கள். அந்த மாதிரியாகவே அவர்கள் கம்சன் வாழ்கின்ற அரண்மனையை நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள். அந்த வேளை அவர்களை எதிர்த்து வந்த பலம் பொருந்திய வீரர்களையும் மடித்து வீழ்த்தியவாறு வந்தார்கள். இதனை கண்ட கம்சன் அவர்களை எதிர்க்க கண்ணபிரான் தன் மாமனாகிய அந்த கம்சனுடைய கால்களை பற்றி வீசி எறிந்து கொன்று விட்டார். அதன் பின்பு தாய் மற்றும் தந்தையும், அதாவது வசுதேவரின் தேவையும் சிறையிலிருந்து விடுவித்து விட்டார்கள். இதனால் கம்சனால் துன்புறுத்தப்பட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவைகள் அனைத்தும் நடைபெற்ற பின்பு ஒரு முனிவர் கண்ணபிரான் இடத்தில் ஒரு நாள் வந்து சேர்ந்தார். அந்த சமயம் கண்ணபிரான் முனிவரை பார்த்து, மகரிஷியே, மாமனை கொன்றது நெறி தவறிய செயல் என சொல்லுகின்றார்களே, அப்படியானால் அந்த பழி நீங்குவதற்கு உரிய வழி பற்றி தாங்கள் அருள் உரை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்பொழுது கழுவாய் கூற வேண்டும் என கேட்ட கண்ணபிரானை பார்த்து முனிவர் கூறினார், எவருக்கும் முதல்வனாகவும் ஒளி வடிவமாகவும் எதற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் திருமாலே, திருப்பார்கடலில் துயில்கின்ற இறைவனே, நீ உன்னை நல்வினை தீவினை பற்றுவது உண்டாகுமோ என்றாலும்
உலகத்தோர் கடைப்பிடித்து உய்யும் பொருட்டு நீங்கள் இதை என்னிடம் கேட்கின்றீர்கள் போலும். அதற்கு கழுவாய் நீங்கள் ராம சேதுவை அடைந்து கோடி நீர் துறையிலே தீர்த்தமாடி சிவபெருமானை வழிபட்டால் இந்த பழி தீர்வது திண்ணம் என கூறி விடைபெற்று சென்று விட்டார் அந்த முனிவர் ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.